சீமான் அவர்களும் அதிமுகவும் கூட்டணி இந்த சர்ச்சை தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சீமான் 1.1% வாக்கு தான் எடுத்தார். 1.1% வாக்கு எடுத்த ஒருத்தர் 8.2 எடுக்கிறது அதிசயம்தான். ஒரு தனிச்சு போட்டியிடனால தான் அந்த வாக்கு கிடைக்குது. இல்லை கூட்டணி வச்சா அந்த ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும்ல சார்? கிடைக்காது. அது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது என்றாலும் ஸ்டாலினையும் நோக்கியே கேட்குறேன். இதை அவரையும் சேர்த்துக்குவோம். எடப்பாடி பழனிசாமிக்கு மனச்சாட்சியை கேட்குறேன். நாம் தமிழர் சீமானுக்கும் கேட்குறேன். பிசியில் இடஒதுக்கீடு நியாயமாக நடக்குதா? பிசிக்குள்ளே உரிய இடம் யாதவர்களுக்கு கிடச்சிருக்கா? பிசிக்குள்ளே உரிய இடம் விஸ்வகர்மாக்களுக்கு கிடச்சிருக்குதா? பிசிக்குள்ளே உரிய இடம் செங்குந்தர்களுக்கு கிடச்சிருக்கா? பிசிக்குள்ளே உரிய இடம் முத்திரைகளுக்கு கிடச்சிருக்குதா? இந்த 4 ஜாதிகளுக்கும் பிசிக்குள்ளே உரிய இடம் கிடச்சிருக்கா? எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். அவர் மனச்சாட்சி இருந்தால் இதுக்கு ஒரு பயில் சொல்லட்டு. அதிமுக பாஜக இந்த கூட்டணி 26ல தொடரும் நினைக்கிறீங்களா? கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? எடப்பாடியே தெளிவாக பாஜக இல்லைன்னு சொல்லும்போது பரிதாபமாக சொல்ல பரிதாப கேஸுகள் அத்தை அழிஞ்சுட்டு ஏந்திடுறாங்க. அவரே கூட்டணி இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நம்ம தொடர்ந்து இந்த காவிரி நீர் இதனுடைய சர்ச்சை, இந்த விவகாரம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கான நேற்று அனைத்து கட்சி கூட்டமும் நடந்திருக்கு. இதுக்கான தீர்வு என்ன சார்? என்ன முடிவு எடுத்திருக்காங்க? இது இப்படியே தான் இழுத்து போயிட்டுருக்கோம். மழை பெஞ்சா பிரச்சனை முடிஞ்சு போகும். எந்த இடத்துக்குள்ளேயும் எவன் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல தண்ணியை தேக்கி வச்சுருக்கானோ அவனுக்கு பலம் ஜாஸ்தி தான். அரசியல் இதில் புகுந்து விளையாடுது. எனிவே தமிழ்நாடு ரிசீவிங் எண்டில் தான் இருக்குது. இந்திய இறையாண்மைக்குள்ள தமிழ்நாடு ரிசீவிங் எண்டில் தான் இருக்குது. மேலும் தேசிய கட்சிகள் கர்நாடகாவில் பலம் பொருந்தி இருக்கின்றன. தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு அவ்வளவு பலம் இல்லை. இதில் தமிழ்நாட்டின் நலனை காப்பாற்றுவோன்னு சொல்லி ஒரு தேசிய கட்சி களத்துக்குள்ளே இறங்கிச்சுன்னா கர்நாடகாவில் அவங்க பாதிக்கப்படுவாங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அதனோட பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ தே ஆர் இன் பொலிட்டிக்ஸ். ஸோ இப்படி தான் ஓரளவு போகும். நீதித்துறை இதோட தலையீடுகள் இது ஓரளவு நியாயம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். முழுமையான ஒரு நியாயம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. ஓகே, இதே விஷயம் தான் நேற்று மின் கட்டண உயர்வும் நடந்திருக்கு. இதுக்கு அதிமுக சார்பாக இபிஎஸ் அவர்கள் ஒரு கண்டனம், பிஜேபி சார்பாக அண்ணாமலை ஒரு கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன விஷயம்னா, ஸ்டாலின் அவர்கள் லாஸ்ட் டைம் இபிஎஸ் ஏற்றும் போது அவரே ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு. ஷாக் அடிக்கிறது கரண்ட்டா இல்லை கரண்ட் பில்லா அப்படின்லாம் கேட்டார். இப்போ அவரே ஏற்றும் போது அதுக்கான தீர்வு என்ன சார் வரப்போகுது? கரண்ட் பில் நிர்வாகம் சம்மந்தப்பட்டது. ஸோ அவங்க ஏற்ற தான் செய்வாங்க. ஸ்டாலின் எதிர்த்து சொன்ன மாதிரி இபிஎஸ்ஸு சீமான் அண்ணாமலை போகிறவங்க எது சொல்ல தான் இருப்பாங்க. இது இப்படி தான் போயிட்டுருக்கும். நாம் தமிழர் அவர்கள் சீமான் அவர்களும் அதிமுக அவர்களும் கூட்டணி இந்த சர்ச்சை தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இதுக்கான முடிவு என்ன இருக்கும்? கண்டிப்பாக வைப்பாங்களா இல்லை கூட்டணி மாறி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா சீமானுக்கு விழக்கூடிய ஓட்டு சீமான் ஒரு லீடராக பார்த்து விழக்கூடிய ஓட்டு. சீமான் ஒரு லீடர். பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து அவரால் தான் கேட்க முடியுது. வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்க முடியுது. வேலுப்பிள்ளை பிரபாகரனை உலக தமிழினத்தின் தலைவனாக்கும்னு அவரால் தான் சொல்ல முடியுது. இப்படி பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் இந்த மாதிரி ஒரு தனித்தன்மையோட சீமான் ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் பார்க்கப்படுறார். ஸோ அவரை பொறுத்தவரை என்னோட பார்வை 234 தொகுதியிலையும் சமூக நீதி பார்வையில் பறையர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர், வண்ணார், நாவிதர், குயவர், பிசியில் முத்தரையர், விஸ்வகர்மா, யாதவர், செங்குந்தர், இந்த மாதிரி இவங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுத்து மீனவர், இப்படி ஒரு அரசியல் தான் அவருக்கு கை கொடுக்குன்னு கருதுகிறேன். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சீமான் 1.1% வாக்கு தான் எடுத்தார். 1.1% வாக்கு எடுத்த ஒருத்தர் 8.2 எடுக்கிறது அதிசயம்தான். அவர் தனிச்சு போட்டியிடனால தான் அந்த வாக்கு கிடைக்குது. நீங்களே பார்த்தீங்களா? இல்லை கூட்டணி வச்சா அந்த ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும்ல சார்? கிடைக்காது. அது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது. எடப்பாடி கட்சிங்கிறது வடக்க வன்னியர் கட்சியாக இருக்குது. நீங்கள் விக்கிரவாண்டியில் சீமானுக்கு 6 ஓட்டு கிடச்சுன்னா சராசரி அதில் பறையர் சமூக ஓட்டு 10-11 ஓட்டு கிடைக்குது. வன்னியர் ஓட்டு 1 ஓட்டு தான் கிடைக்குது.
அப்போ வன்னியர் ஓட்டை முழுக்க 20% அவருக்கு ஓட்டில் 8-9% ஓட்டு வன்னியர் ஓட்டு தான். அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாத சீமானுக்கு. அப்போ என்ன பிரயோஜனம் சீமானுக்கு அவரோட கூட்டணி வச்சு? இப்போ நீங்கள் பாருங்கள், விக்கிரவாண்டியில் சீமான் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. இது ராமதாஸ் என்டிஏல இருக்கிறார். அவர் அண்ணாமலை எடப்பாடி அடின்னு அடித்து நொறுக்கினார். நீங்கள்லாம் ஒரு ஆளாக உங்களுக்கெல்லாம் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்காங்கிற மாதிரி அடித்து நொறுக்கினார். உண்மையை தான் சொல்கிறேன். அதிமுக சகோதரர்கள் என் மேலே வருத்தப்படுறாங்க. அண்ணாமலை பேசாததையாக நான் சொல்கிறேன். எடப்பாடி ஒரு பொருட்டாக நினச்சார். அண்ணாமலை தட்டி தூக்கிடலான்னு தானே அண்ணாமலை பேசினார். அப்போ எடப்பாடி இது பண்ணலை, என்டிஏ அதிமுக கூட்டணி வரணும், அதிமுகங்களாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா அண்ணாமலை சொன்னார், சொல்லலை. அதுக்கு பாமக ஏதாவது மறுப்பு தெரிவித்தாங்களா? இல்லை. ஜெயலலிதா படத்தை போட்டாங்க, அது ஓபிஎஸ் தான் சொன்னார், ரெட்டையில் இருக்கக்கூடிய மாம்பழத்துக்கு போடுங்கன்னு. ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இருக்கார், தினகரன் இருக்கார், என்டிஏ மீட்டிங் போட்டாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதிமுக ஓட்டு வன்னியர் ஓட்டு பாமக தான் போச்சு. நாம் தமிழருக்கு வரலையே. நாம் தமிழருக்கு சீமானுக்கு லீடர்ஷிப் வச்சு வந்த ஓட்டு தானே, தனிச்சே போட்டிடுறாருங்கிற அந்த தன்னம்பிக்கை விழுந்த ஓட்டு தானே. கடைசி நாளில் தான் சீமான் வந்து தெளிவாக சீன முங்கில் மாதிரி வளருவோம், 36 லட்சத்தை 72 லட்சம் மாட்டு ஆக்குவோம், தனிச்சு நிற்பான்னு சொல்லும்போது தான் மக்கள் மத்தியில் ஒருத்தர் தனிச்சு நிற்காரு, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகலை, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகாமல் தனிச்சு நிற்கிறாருன்னு அந்த ஆதரவை கொடுக்குறாங்க. மேலும் சீமானுக்கு ஓட்டே எடப்பாடி 2 ஜாதி கட்சி ஆயிட்டுங்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், வன்னியர் கட்சி வெள்ளாளக்கவுண்டர் ஆட்சி கட்சி ஆயிட்டுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத பிற ஜாதி மக்கள் தான் சீமானுக்கிட்டே வராங்க. ஸோ எடப்பாடியோட ஃபெயிலியர் தான் சீமானின் வளர்ச்சி. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது சீமான் 1.1% தான் எடுத்தார். ஸோ அதை சீமானும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். இப்போ எடப்பாடி வச்சு தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்களா? எடப்பாடி கட்சி பொதுத்தள கட்சி இல்லாமல் 2 ஜாதி கட்சியாக போயிட்டு, வன்னியர் கட்சி வெள்ளாளக்கவுண்டர் கட்சியாக போயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நியாயத்தை பேசுகிறேன். எம்பிசியில் நீங்கள் வன்னியருக்கு 10.5 கொடுத்தீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னீங்க, திருப்பாக கொடுத்துட்டீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்தா நியாயம் இல்லை, நியாயமான விஷயமா இருக்கும். அது கொடுக்காம எடுக்காமல் கொடுத்தது தான் நியாயம் இல்லை நம்ம சொல்கிறோம். சரி, எம்பிசியில் வன்னியருக்கு கொடுக்குறீங்க, பிசி இடஒதுக்கீடுக்கெல்லாம் நியாயமாக இருக்கா? நான் டாக்டர் ராமதாஸுக்கு மனச்சாட்சியை கேட்குறேன், முக ஸ்டாலினுக்கு மனச்சாட்சியை கேட்குறேன். முக ஸ்டாலின் இதில் தெளிவான நிலைப்பாடு எடுத்துட்டார். அதனால் அவரை இப்போ இதில் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, ரைட்டாக இருறாங்க, அவர் ஸ்டாண்டில் அவர் தெளிவாக போயிட்டார். மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கணும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிறார். சரி, என்றாலும் ஸ்டாலினையும் நோக்கியே கேட்குறேன், இதை அவரையும் சேர்த்துக்குவோம். எடப்பாடி பழனிசாமிக்கு மனச்சாட்சியை கேட்குறேன், நாம் தமிழர் சீமானுக்கும் கேட்குறேன். பிசியில் இடஒதுக்கீடு நியாயமாக நடக்குதா? அம்பாசங்கர் கமிஷனை முன் வச்சு எம்பிசி இடஒதுக்கீட்டில் ஒரு பிரிவினையை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி, அதிலையும் வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர, பரதவர், பரவராஜ குலம்பினவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம் போன்ற 10% பரவலாக இருக்கக்கூடிய சமங்களுக்கு சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி அநீதி இழைச்சாருங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. கோவை செட்டியார் உட்பட என்னோட ஆணித்தரமான கருத்து. அதிலேருந்து நான் பின்வாங்க போகிறதில்ல, அது நிரூபிக்க தயாராக இருக்கேன். நியூஸ் டே தொலைக்காட்சியிலையோ எந்த தொலைக்காட்சியிலையோ யாரும் உட்கார்ந்தா நான் அம்பாசங்கர் கமிஷனில் இந்த சமங்களோட எண்ணிக்கையையும் எம்பிபிஎஸ் இடங்கள் அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கடைசியாக என்ன கிடச்சிருக்கு, ஒன்றும் கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் காட்டி நான் அநீதின்னு நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். கேரளாவில் ஒரு சீட்டு கூட வராத சமூகங்களுக்கெல்லாம் பார்த்து கொடுக்கணும்னு கேரளாவில் சமூக நீதி நிலைநாட்டப்படுது. அப்போ இங்கே அநீதி நிலைநாட்டப்படுது. அதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட என்ன புரோக்கர்லாம் என்ன திட்டினார். ராமதாஸ் ஒன்று சொன்னார், அவனை சொல்லாத அவன் நியாயமாக தான் பேசுவான்னு உடனே அடித்து பேசிட்டார் அவர். ஸோ இது எம்பிசிக்குள்ளே ஒரு இது. அடுத்தால பிசிக்குள்ளே நியாயமாக நடக்குதா? பிசிக்குள்ளே உரிய இடம் யாதவர்களுக்கு கிடச்சிருக்கா? பிசிக்குள்ளே உரிய இடம் விஸ்வகர்மாக்களுக்கு கிடச்சிருக்குதா? பிசிக்குள்ளே உரிய இடம் செங்குந்தர்களுக்கு கிடச்சிருக்கா? பிசிக்குள்ளே உரிய இடம் முத்திரைகளுக்கு கிடச்சிருக்குதா? இந்த 4 ஜாதிகளுக்கும் பிசிக்குள்ளே உரிய இடம் கிடச்சிருக்கா? எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். அவர் மனச்சாட்சி இருந்தால் இதுக்கு அவர் பயில் சொல்லட்டு, சிபி சண்முகத்துக்கு மனச்சாட்சி இருந்தால் பயில் சொல்லட்டு. அவங்க தானே அரசில் இருக்கிறாங்க. முக ஸ்டாலின் இதுக்கு வந்து வெள்ளை அறிக்கை விடட்டு. அப்போது நீங்கள் ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும் யுனிக்காக எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக டிடி தினகரன் சொன்ன மாதிரி நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிக்கிட்டு அதையும் அபாலிஷ் பண்ணிக்கிட்டு அம்பாசங்கர் கமிஷனை வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க. நான் அம்பாசங்கர் கமிஷன் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதே இது பிசிக்கு ஏன் ஏற்றுக்கல? அதே அம்பாசங்கர் கமிஷனை பிசியில் உள்ள யாதவர்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல? பிசியில் உள்ள முத்தரையர்களுக்கு ஏன் கொடுக்கல? பிசியில் உள்ள செங்குந்தர்களுக்கு ஏன் கொடுக்கல? பிசியில் உள்ள விஸ்வகர்மாக்களுக்கு ஏன் கொடுக்கல? இந்த 4 ஜாதி என்ன பாவம் செய்துச்சு? இந்த 4 ஜாதிக்கும் பிசியில் இடம் இல்லையே.
அப்போ தாளக்கிடக்கு பாரு தற்காப்பதே தர்மம்னு பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி குரல் ஓங்கி ஒழிச்சாதானே எல்லாத்துக்கும் சமநீதி கிடைக்கும். வன்னியருக்கு சமநீதி கிடைக்கிறத நான் வரவேற்கிறேன். வன்னியருக்கு மட்டும் கிடைச்சா போதாது, எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதுதான் நம்ம குரலாக இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வன்னியருக்கு மட்டும் கொடுத்ததில்ல, அவர் அரசியல் ரீதியாக வன்னியர்கள்ட்ட கெயின் அடைஞ்சிட்டாரு. மிகப்பெரிய லாபத்தை வன்னியர் வாக்கில் அவர் அறுவடை பண்ணிட்டாரு. வன்னியர்களின் பெருந்தலைவராக உயர்ந்துட்டார். பாமக போட்டியிட்ட 10 தொகுதியில் தர்மபுரி தவிர 9 தொகுதியில் பாமகவை பலகீனப்படுத்திட்டார். ஒரு 15% வாக்கை ஒரு 4-5 வன்னியர் கேண்டிடேட் தங்கப்பர்ச்சான், பாலு, இவர் ஆரணி கேண்டிடேட்டு, இவங்களை தாண்டி யாரும் தாண்டலை. ஸோ நீங்கள் போலரைசேஷன் நடந்த கன்னியாகுமரியில் இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன் நடந்ததில் 4% போயிட்டு அதிமுக ரெட்டையில். ஆனால் தருமபுரியில் 23% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. சேலத்தில் 38% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்குறாங்க, நம்ம ஜாதிக்கு வேறு ஜாதிக்கு இல்லாத பெருமையை, யூனிக் கெத்த பெருமையை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்கன்னு வன்னியர் அப்படியே போடுறாங்க. வன்னியர்களின் பெருந்தலைவராட்டு எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டார். நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். ஆனால் நம்ம விவாதிப்போம். நீங்கள் வந்து எம்பிசியில் ஆப்ரேஷன் பண்ணீங்க, பிசியில் ஆப்ரேஷன் பண்ணி முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா இந்த 4 ஜாதிக்கும் நியாயம் வழங்கியிருக்கணுமா வேண்டாமா? மனச்சாட்சி படி சொல்லுங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே. எம்பிசியில் ஆப்ரேஷன் பண்ணீங்க, பிசியில் இந்த ஆப்ரேஷனை பண்ணியிருக்குமா பண்ணலையா? ஏன் பண்ணல, எதுக்காக பண்ணல? 26 வாரம் சமூக நீதி சூறையாடலை விட்டுட்டு போக மாட்டோம். நாங்கள் வந்த இடம் அப்படி, நாங்கள் வளர்ந்த இடம் எப்படி, எங்களை வளர்த்த தலைவன் தாளிங்க நாடார் அப்படி, நியாயத்தை யாருக்கிட்டையும் எப்பவும் நிமிர்ந்து நின்று கேட்போம். இந்துக்கள் பாதிக்கப்படும் போது இந்துக்கள் உரிமைக்காக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட அமைதி கூட்டத்தில் மற்ற எல்லாரும் கேட்காத ஒரு கேள்வியை, நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸு, உங்கள் போலீஸை போங்க சொல்லியா யார் இந்த மாவட்டத்தில் மிஞ்சலான்னு பார்த்தா ஐயா தாளிங்க நாடாரோட வளர்ப்பாட்டு அரசியல் களத்துக்குள்ளே வந்தவன் நான். நியாயத்தை கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஏன் பிசியில் இந்த 4 ஜாதிக்கும் தனி ஒதுக்கீடு கொடுக்கல? பிசியில் எல்லாம் கரெக்டாக நடக்குதா? எம்பிசியில் மட்டும்தான் தப்பாக நடக்குதா? அப்போ ஏன் நீங்கள் அம்பாசங்கர் கமிஷனை பார்த்து எம்பிபிசி இடங்களை பார்த்து இந்த 4 ஜாதிக்கு ஏன் நியாயம் வழங்கல? இந்த 4 ஜாதிக்கும் தனி ஒதுக்கீடு ஏன் கொடுக்கல? கேட்போம். 2026 இதான் அரசியல் இஷ்யூவாக இருக்கும். நம்ம இப்பவும் அதை விட மாட்டோம். அது நம்ம நியாயத்தை பேசுகிறோம். அம்பேத்கர் சொல்கிறாரு, justice is on your side, you need not blink at any point of time, certainly we win the war. அதுதான் என் நியாயம் என்கிட்ட இருக்கு, நான் டேட்டாவோட வாரேன். நீங்கள் சமூக நீதி சூறையாடல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நான் நிரூபிக்கிறேன். சும்மா சமூக நீதி தந்தை பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு ஏன் பிசியில் உள்ள இந்த 4 ஜாதிக்கும் தனி ஒதுக்கீடு கொடுக்கல? நான் கேட்குற கேள்வி நான் தான். இத்தனையும் ஐயா எடப்பாடி பழனிசாமிட்ட நான் சொன்னேன், இந்த கேள்வியெல்லாம் வருமையான்னு சொன்னேன். மேலும் நான் அவர்கிட்ட கேட்டது வந்து மன்னார் நாவிதர் இவங்களுக்கு வந்து எம் நடராஜன் முயற்சி பண்ணி ஜெயலலிதா செயல்படுத்தாத செயல்படுத்துங்கன்னு நான் தந்தி டிவி தொலைக்காட்சியிலே சொன்னேன். மீண்டும் நான் சொல்கிறேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா ஜாதிக்கும் நியாயத்தை வழங்கணும். இதைத்தான் சீமான் சொல்கிறாரு. சீமான கருத்தை நான் ஆதரிக்கிறேன். சீமான் ஜென்யூனாக எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறார். அவர் அதில் அரசியல் பண்ணலை. ஸோ அரசியல் பண்ணாத சீமான் அரசியல் பண்ண எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி சேர்ந்தா எடப்பாடி பழனிசாமி வச்சு எங்கே ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் 2026 தேர்தல் நேரத்தில் வருவார். இப்போ அவர் என்ஜாய் பண்ணலாம். 20 ஓட்டில் 8 ஓட்டு வன்னியர் ஓட்டு, 40% ஓட்டர்ஸ் வன்னியர் ஓட்டு. என் தம்பி கண்ணன் சொல்கிறாப்புல இல்லைன்னே அதுக்கு தாண்டியும் இருக்கும் வன்னியர் ஓட்டுங்கிறாப்புல. வன்னியர்களின் பெருந்தலைவர் தான் அவர். எந்த ஜாதிக்கும் இல்லாத பெருமையும் சிறப்பையும் நம்ம ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. வன்னியர் அவருக்கு அபரிதமாக போட்டிருக்காங்க. அது அவங்க நன்றி உணர்வோடு பண்ணுறாங்க. ஏன் எடப்பாடியிலே 9% ஓட்டு தானே பாமக வந்திருக்கு. 40,000 ஓட்டில் இவர் லீட் பண்ணியிருக்கிறாரா? 2019 இந்த 10.5 வர்றதுக்கு முன்னாடி 8,000 ஓட்டில் பார்த்திபனுக்கு, உதயசூரியன் பார்த்திபனுக்கு கீழே தானே இருந்தது ரெட்டையில். அதுக்கு பிறகு இப்போ ஏன் மாறிடுச்சு? 10.5 தானே எல்லாத்தையும் மாற்றி இருக்குது. அப்போ வட தமிழகத்தில் 10.5 வச்சு தான் பொலிட்டிக்ஸ் நடக்குது. இந்த பொலிட்டிக்ஸில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு எப்படி சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? சீமான் நியாயத்தை பேசுகிறாரு, உண்மையை பேசுகிறாரு, நேர்மையாக பேசுகிறாரு, எல்லா ஜாதிக்கும் பேசுகிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுத்து எல்லாத்துக்கும் அளந்து கொடுங்கிறாரு. சீமானுக்கு குரல் வண்ணார்களுக்காக ஒலிக்குது, நாவிதர்களுக்காக ஒலிக்குது, குயவர்களுக்காக ஒலிக்குது. சீமானுக்கு குரல் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ள அந்த பிசி சமூகங்களுக்காக ஒலிக்கும். வேட்பாளர் தேர்வில் இந்த சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் நான் கருதுறேன். ஆனால் எடப்பாடி குரல் அப்படி இல்லையே. எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5 கொடுத்தவர்களே எடப்பாடி பழனிசாமி. அப்போ எப்படி பொருந்தும் கூட்டணி? விக்கிரவாண்டியில் பார்த்தோமே 10 மையமாக வச்சு போலரைசேஷன் நடந்தது. வன்னியர்கள்லாம் எடப்பாடியை பற்றியே கவலைப்படாமல்
அண்ணாமலைக்கு அந்த கருத்து வந்து சரிதானு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு 10.5க்கு அட்டாச்சு. 10.5 கொடுத்த எடப்பாடி பழனிசாமி களத்தில் இல்லை. 10.5 கேட்ட டாக்டர் ஐயா களத்தில் இருக்கிறாரு. 275 பூத்தில் 57 பூத்தில் பாமக அதிகம். அரிசி மூட்டை என்னாச்சு, 2000 ரூபா என்னாச்சு, ஒன்றுமே ஆகலையே. 57 பூத்தில் 10.5 மேலே அட்டாச்சான வன்னியர்கள் டாக்டர் ஐயாவுக்கு போட்டுட்டாங்களே. மீதி பூத்தில் நான் வன்னியர்கள், ஓரளவு வன்னியர்கள், அந்தியூர் சிவாவுக்கு ஒரு 1/3 வன்னியர்களும், மீதி நான் வன்னியர்கள் 80% மு.க. ஸ்டாலினுக்கு போட்டிருக்காங்க. இந்த போலரைசேஷன் உருவாது காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே முக்கிய காரணம். அப்போ இங்கே எப்படி இந்த போலரைசேஷனுக்குள்ள சீமானுக்கு ஓட் கன்வெர்ட் ஆகும்? ஸோ சீமானை பொறுத்தளவில் சமநீதி சூறையாடலுக்கு எதிராக கன்ஷிராம் நிதிஷ்குமாரி களங்கண்டா அவர் கடைசியாக அந்த கூட்டத்தில் சொன்னார் இல்லையா, 36 லட்சத்தை 72 லட்சம் ஆக்கும்னு. கண்டிப்பாக 8.2% 16க்கு மேலேயே கண்டிப்பாக ஆக்க முடியும். சீமான் வந்து பசியப்ப ஜாதிக்கு பொலிட்டிக்ஸ் பண்ணால் சாதிக்க முடியும். ஸோ அவர் கூட்டணி அதெல்லாம் அவர் தேவையில்லைன்னு தான் கருதுறாரு. ஜெயலலிதா அம்மையார் பற்றிய விமர்சனமே அவர் கூட்டணிக்கு தயாரில்லைன்னு தான் காட்டுது. சரி சார், ஒரு எப்படியாவது எடப்பாடியை காப்பாற்ற முடியுமானுங்கிற ஒரு கூட்டம், சீமான் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு கூட்டம், பெய்டு கூட்டம் அந்த வதந்தியை பரப்பும். சீமான் அதில் விழமாட்டார், தனிச்சு தான் போவாருங்கிற என்னோட கருத்து. பெய்டு கூட்டம். ஓகே சார், இப்போ ஒரு இறுதியான கேள்வி என்னன்னா, அதிமுக பாஜக இந்த கூட்டணி 26ல் தொடரும் நினைக்கிறீங்களா? கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? அப்போதான் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக எடப்பாடி வருவார், ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நிற்பார் அப்படின்னு ஒரு வாய்ப்புகள் உருவாகுமா? எடப்பாடியே தெளிவாக சொல்லிட்டாரு, கிறிஸ்தவ முஸ்லீம்கள் நம்பிக்கை பெறும்னு அவர் சொல்கிறாரு. ஏன் நீங்கள் எடப்பாடியே தெளிவாக பாஜக இல்லைன்னு சொல்லும்போது பரிதாப கேஸுகள் அழிஞ்சுட்டியான்னு தெரியுறாங்க. அவரே கூட்டணி இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. பாஜக சேர்ந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வராதுன்னு சொல்லிட்டாரு. அதானே திருநெல்வேலி ஆய்வில் அதுதானே சொல்லியிருக்கிறாரு. தெளிவாக அதுதானே சொல்கிறாரு. இந்த கருத்து குரலுக்கு இந்த கண்ணுக்கு அது தெரியலையா? நான் தெளிவாக தான் கேட்குறேன். அதை அவர் வந்து 2021 தோத்தது 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு தான் காரணங்கிறார். அவர் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு இல்லாமல் 2001 கலைஞர் தோத்த மாதிரி, 2006 ஜெயலலிதா அம்மையார் தோத்த மாதிரி, 21 தான் தோத்த மாதிரி வர தயாரில்லைன்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஏன் வேத்து வடியுது? அவரே இல்லைன்னு தானே சொல்கிறாரு. நானும் அதுதானே சொன்னேன். எடப்பாடி சரண்டர் ஆக மாட்டார். அவர் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு எதிராக இடி ஐடி எதுவும் வர, சிபிஐ எதுவும் வராதுன்னு சொன்னேன். அதான் நடந்திருக்கு. ஸோ அவரே விரும்பாத கூட்டணியை 4 வேறு தெருவில் நின்று எப்படி உருவாக்கி விட முடியும்? அவர் விரும்பினா தானே அந்த கூட்டணி வரும். அடுத்தால பாஜகவும் அவரை வீக்கெண்ட் பண்ண தான் விரும்புகிறாங்க. அவரை வீக்கெண்ட் பண்ணி 2029 ஜெயிக்கிறது தான் பாஜகவுக்கு நோக்கம், அண்ணாமலைக்கு நோக்கமும் அதுதான். என்டிஏ இன்டாக்டாக கொண்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு 26 பற்றி மோடிக்கு என்ன கவலை? மோடிக்கு ஸ்டாலின் எதிரி அல்ல. கருத்து குரலர்கள் இதை புரிஞ்சுக்கிடணும். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் மோடிக்கு எதிரி. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் மோடிக்கு எதிரி. மற்ற ஸ்டாலின் வந்து மோடிக்கு எதிரி அல்ல. இதை பெரிய தாங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. புரியாத கேஸுகள் திருந்தாதவங்க அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ பாஜகவும் 2029 இங்கே எம்பி சீட்டு ஜெயிக்கிறதுக்கு 26 எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி மேலே வரதான் பார்ப்பாங்க. இப்போவே 2ஆம் இடத்துக்கு பாஜக வந்திருக்கோம். வன்னியர்களின் அபரீத ஆதரவில் 8-9% வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமி போட்டதுனால தான் 2ஆம் இடத்துல 5% வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிச்சி நிற்கிறாரு. அப்போ பாஜகவும் 2ஆம் இடத்துக்கு இங்கே எப்படியாவது வரணுங்கிறதா முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி எப்படி இருக்குன்னா, முத்திரையர்களை முன்னின்று நடத்துவாங்க. அதுக்கு ஒன்று பெரிய வியூகம் இருக்குது. முத்திரைகள் பெரிய அளவில் எண்ணிக்கையில் இருக்காங்க. திருச்சி, கரூர், பெரம்பலூர் முத்திரையர் சிங்கிள் லார்ஜஸ்ட்டு. தென் சிவகங்கையில் மிக கணிசமாக இருக்கிறாங்க. தென் அதை தாண்டி ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், இவ்வளோ தொகுதிக்குள்ள திண்டுக்கல், இவ்வளோ தொகுதிக்குள்ள முத்திரையர்கள் பலமான ஜாதியாக இருக்குது. இந்த ஜாதி ரெட்டலை எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு எடப்பாடி கொஞ்சம் வாக்கு கிடச்சிருக்குது. 4-5 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு டெபாசிட் கிடைக்க இந்த ஜாதி தான் காரணம். ஆக பாஜக வந்து இந்த ஜாதியை முன்னிறுத்தி சில வியூகங்கள் நாம் கொடுத்துருக்கோம். அதை மோடி எடுத்துகிட்டு வருவார். அதில் இவங்க 2026 இந்த ஜாதியும் சேர்த்து என்டிஏ இந்த ஜாதியோட ஆதரவையும்
பெருக்கி என்டிஏ பெருசாக கொண்டு வந்தால் தான் 29 மோடிக்கு இங்கே சீட்டு வரணும். மோடிக்கு 29 தான் முக்கியம். எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு 24 முக்கியம் இல்லை 26 முக்கியமோ, அதே மாதிரி மோடிக்கு 26 தான், 26 முக்கியம் இல்லை 29 தான் முக்கியம். 26ஓட பீகம் 29 மோடி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இங்கே 4 பேர் சொல்லி நேற்றே ஏமாந்தவங்க தான். 21 நான் சசிகலா அம்மையார் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வர முடியாதுன்னு சொன்னேன். எல்லாரும் ஏமாந்தீங்களா இல்லையா? சுப்பிரமணிய சாமி ஏமாந்தாரா இல்லையா? சுமன் ஸ்ரீராமன் ஏமாந்தாரா இல்லையா? இல்லை கணேசன்ஜி ஏமாந்தாரா இல்லையா? நான் பெருசு மதிக்கக்கூடிய சத்யன் குருமூர்த்தி அதில் ஏமாந்தாரா இல்லையா? சத்யன் குருமூர்த்தியை நான் மதிக்கிறேன். ஏன்னா சுப்பிரமணிய சாமி வந்து ஜாதி வரியில் மோடிக்கு எதிராக இருக்கிறவரை நம்ம மதிக்க முடியாது. பட் சத்யன் குருமூர்த்தி மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி பாஜகவையே காப்பாற்றினவர், மோடி பிஎம் ஆட்டு ப்ரொஜெக்ட் ஆகுதுக்கு காரணமானவர் நம்ம மதிக்கிறோம். பட் அவரே அவரோட முயற்சியே முறியடிக்கப்பட்டு பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர முடியாத நிலைமை வந்தது இல்லையா? அப்போ மோடிக்கு எது முக்கியம்? 29 தான் முக்கியம். 26ல் 29 நோக்கி மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டுறது தான் மோடிக்கு முக்கியமே தவிர எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுறதா மோடிக்கு முக்கியம். வேறு வேலை இல்லையா மோடிக்கு? அது மாதிரி எடப்பாடிக்கும் மோடி கூட சேர்ந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டில் அடி வாங்கி 21 மாதிரி தோக்குறதா அவரையும் பார்ப்பாரு. ஸோ இது வந்து இடையில இருந்துக்கிட்டு தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் பேசக்கூடிய தரப்புகளோட இது. அந்த தரப்புகள் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அந்த தரப்புகளுக்கு யதார்த்த அரசியல் தெரியாமல் பேசக்கூடிய தரப்புகள். 2021 நம்ம சொன்னோம் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். காரணம் மோடிக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் குறி. இதுதான் உண்மை. இதுக்கு மேலே இதை உடச்சி பேசுறதுக்கு தயார். நம்ம பாதையில் தான் இது போகும், பார்த்துக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி.